நம்ம வீட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எதுவுமே இல்லை. இன்னைக்கு டைம் வந்து 1 ஆக போகுது. எதுக்கு நீ வந்து இவ்வளோ நேரம் முடிச்சுன்னு இருக்க? என்ன விசேஷம், எங்கேயாவது கிளம்பியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இல்லை எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு ஹோம்ஒர்க் எழுதலாம் நான் இருக்கேன். என் ட்ராயிங் வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவீங்க. அதனால காமிக்கலாமா இல்லையான்னு தெரியல. ஆமாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து பாருங்க, அது கொண்டு வரி அந்த ஆயிடுச்சு கொண்டு வரி. நீங்களே பார்ப்போங்க. ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் வந்து சிக்னல் தான் இருக்கும்ல அது. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஹவுஸ் தெரியுதவங்களுக்கு ஹவுஸ். நெக்ஸ்ட்டு மாடு, சைக்கிள். நெக்ஸ்ட் அந்த இது ஆட்டோ, கப்பல். நெக்ஸ்ட்டு ஒரு காரு. நெக்ஸ்ட்டு விஷயத்தனமான ஒரு இது பார்க்க போறீங்க. தாத்தா பாட்டி இல்லை பாட்டி தான். வாங்க பார்க்கலாம். பாட்டி ஒரு தம்பி. இது பாட்டி, இது வந்து ஒரு பையன். சூப்பராக்கா. ஏண்டி எத்த இந்த ட்ராயிங் நல்லா இருந்துச்சான்னு நீங்களும் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு வந்து என்ன சேலஞ்சுனா, இந்த குட்டிமாவுக்கு வந்து மேக்கப் பண்ணி குடுமிலாம் போட்டு அந்த இதுதான் வந்து ஒரு அக்கா பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கும் போது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. நாளைக்கு ஒரு 11:30க்கு தான் வந்து அது வந்து ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் பார்க்க டைம் இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள். இல்லை வேணாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி போங்க. நம்ம வீடியோ ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ ஹோம்ஒர்க் எழுதுகிற வீடியோ தான். அது வந்து 7க்கு மாதிரி இருக்குது. நைட்டு காலை தான் எழுது. அம்மா எங்கள் அம்மா வரும்போது வந்து எழுதி முடிக்க போதும். ரொம்ப அள்ளி கலப்புது. பார்க்கலாம். எனக்கு பேசி கலக்குது ஏன்னா இவ்வளோ என் கூட முடிச்சுருக்க போகலாம். ஒன்று வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த ஹோம்ஒர்க் கேட்கணும்ல, அது வந்து ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.